தேசிய மாநாடு கட்சி மாநாடு ஏற்பாடுகள் நடக்கின்றன. கிழக்கு கூவம் 6 சாலை 6 மணல் வேலைக்கு நல்லது. இந்த தொடர்களை எல்லாம் எப்படி செந்தமிழ் தொடர்களாக ஆக்குவது என புலவர் மா. நன்னன் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். கேட்டு நாமும் தமிழை தமிழாக்குவோம். வாழுங்கள் தோழர்களே. தேசிய மாநாடு கட்சி என்னும் தொடரில் தேசிய மாநாடும் கட்சியும் என்னும் பொருளும், தேசிய மாநாடு என்னும் பெயரையுடைய ஒரு கட்சி என்னும் பொருளும் அடங்கியிருப்பது தோன்றும். அதேபோல் 2ஆம் தொடராகிய மாநாடு ஏற்பாடுகள் நடக்கின்றன என்ற தொடரில் அந்த மாநாட்டுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடக்கின்றன என்று ஒரு பொருளும், அந்த மாநாடும் சில ஏற்பாடுகளும் நடைபெறுகின்றன என்னும் மற்றொரு பொருளும் பெறப்படும். 3ஆவதாக கிழக்கு கூவம் 6 சாலை என்னும் தொடரில் உள்ள 6 சாலை என்பதற்கு 6 சாலைகள் என்னும் பொருளும், ஆற்றுக்கு அருகிலுள்ள சாலை என்னும் பொருளும் கிடைக்கும். 4ஆவது தொடராகிய 6 மணல் வேலைக்கு நல்லது என்பதற்கும் எண்ணி 6 மணல்கள் வேலைக்கு நல்லது என்றும், ஆற்றில் உள்ள மணல் வேலைக்கு நல்லது என்றும் பொருள் ஏற்படும். ஒரு தொடருக்கு இவ்வாறு இருவேறு பொருள்கள் இருக்குமானால் பொருள் குழப்பமும் சிக்கலும் ஏற்படுமென்றோ. அவற்றை தவிர்ப்பதற்காக தமிழ் இலக்கண ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட இடங்களில் உள்ள டகர ட்ரகர ஆகிய மெய்யெழுத்துக்கள் இரட்டித்து பயன்படுத்தப்படுவதை எடுத்து காட்டி உள்ளனர். அதனால்தான் காடு பூனை என்பதை காட்டு பூனை என்றும், ஏடு கல்வி என்பதை ஏட்டுக்கல்வி என்றும், வீடு வசதி என்பதை வீட்டு வசதி என்றும் கூறும் வழக்கம் ஏற்பட்டுள்ளது. அவ்வாறே 6 மணல் என்பதை ஆற்று மணல் என்றும், 6 ஊர் என்பதை ஆற்றூர் என்றும், சோறு பானை என்பதை சோற்றுப்பானை என்றும் கூறும் வழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறு பொருள் வேறுபாட்டுக்கு இடம் தரக்கூடிய சொற்களில் உள்ள இட், இட் ஆகிய இரு ஒற்று எழுத்துக்களையும் இரட்டித்து எழுதுவதும் பேசுவதும் பொருள் தெளிவுக்கும் இன்றியமையாதது என்பதை நாம் மறத்தலாகாது என்று புலவர் மா. நன்னன் அவர்கள் அருமையாக விளக்கியிருக்கிறார்கள். நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். புலவர் மா. நன்னன் அவர்கள் விரும்பிய வண்ணம் தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். புலவர் மா. நன்னன் அவர்கள் தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே பல கருத்துகளையும் இவ்வாறு விளக்கியுள்ளார்கள். நாமும் ஒவ்வொரு பதிவிலும் ஒரு சில கருத்துக்களை எடுத்து இங்கு பார்த்து வருகிறோம். அக்கருத்துக்களை கேட்டு அவை பயனுள்ளவையாக இருப்பின் அவற்றை மற்றவருக்கும் பகிருங்கள். சிறப்பாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களையும் பயனுறச் செய்யுங்கள். மேலும் கருத்துரை பகுதியில் உங்கள் கருத்துக்களை பதிவிட்டு உதவுங்கள். அவை எங்கள் பதிவுகள் மேம்பட உதவக்கூடும். நன்றி. மீண்டும் சந்திக்கலாமா?